நிகழ்தகவு. பட்டப்பகலில் பிரபல நகைக்கடைக்குள் புகுந்த கொள்ளையர்கள். துப்பாக்கிகளை பார்த்ததும் அரண்டு போய் நின்ற ஊழியர்கள். கடையில் இருந்தவர்களை முட்டி போட வைத்து துணிகர கொள்ளை. கோடிக்கணக்கான நகைகளுடன் சிட்டாய் பறந்த கொள்ளையர்கள் போலீசில் சிக்கினார்களா? சினிமாவை மிஞ்சிய பரபரப்பு சம்பவத்தின் பின்னணி என்ன? பீகார் போஜ்பூர் பக்கத்தில் உள்ள ஆரா அப்படிங்கிற நகரத்தில் தனிஷ்க் ஜுவல்லரி ஷாப் செயல்பட்டு இருக்கு. தினமும் காலையில 10 மணிக்கு கடையை திறக்கிறது தான் வழக்கம். அதே மாதிரி திங்கட்கிழமை காலையில மேனேஜர் கடையை திறந்திருக்காரு. ஊழியர்கள் எல்லாரும் கடைக்குள்ள அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சுமார் 10:30 மணிக்கு ஒரு கார்ல 6 பேர் வந்ததா சொல்லப்படுது. 4 பேருக்கு மேல கடைக்குள்ள சேர்ந்து வரக்கூடாதுங்கிறது அந்த கடையோட ரூல்ஸா. ஆனா 6 பேர் வர்றதை பார்த்த வாட்ச்மேன் அவங்கள தடுத்து நிறுத்திருக்காரு. வாட்ச்மேன் கடையோட ரூல்ஸை சொன்னதுமே அப்போ சரி நாங்க 4 பேர் மட்டும் உள்ள போய்க்கிறோம்னு சொல்லி 4 பேர் மட்டும் தான் கடைக்குள்ள போயிருக்காங்க. சரி பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சு வாட்ச்மேன் கேஷுவலா உட்காந்துட்டு இருந்தப்ப திடீர்னு அவர் நெத்தி மேல ஒரு துப்பாக்கி இருந்திருக்கு. அந்த 6 பேர்ல ஒருத்தன் தான் வாட்ச்மேன் நெத்தியில துப்பாக்கியை வச்சு மிரட்டி இருக்கான். அதுக்கப்புறம் அவர் கையில இருந்த துப்பாக்கியை பறிச்சவன் கூட இருந்த 2-3 பேரை கடைக்குள்ள போக சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் வாட்ச்மேனையும் தரன்னு பிடிச்சு கடைக்குள்ள இழுத்துட்டு போய் கடையை உள்பக்கமா பூட்டியிருக்கான். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி கடைக்குள்ள போன 4 பேரும் கடையில இருந்த வாடிக்கையாளர்களையும் ஊழியர்களையும் தங்களோட துப்பாக்கியாலேயே அரெஸ்ட் பண்ணி சில மாதிரி நிக்க வச்சிருக்காங்க. ஹேண்ட்ஸ் அப்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே தான் கடைக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. மொத்தம் 8 பேர் கடைக்குள்ள புகுந்ததா சொல்லப்படுது. ஒரு சிலர் தலையில ஹெல்மெட் போட்டிருந்திருக்காங்க, ஒரு சிலர் கர்ச்சிப்பால முகத்தை மறைச்சிருந்திருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு சிலர் முகத்தை மறைக்காம சர்வ சாதாரணமா கையில துப்பாக்கியை வச்சு மிரட்டி இருந்திருக்காங்க. கையில துப்பாக்கி இருக்கிறத பார்த்ததும் பதறிப்போன ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும் என்ன பண்றதுனே தெரியாம கதி கலங்கி போய் நின்று இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல கையை தூக்குன மாதிரியே ஒன்னா நிக்க வச்சிருக்காங்க. ஒருத்தன் வாசல்ல நின்று யாராச்சும் வராங்களான்னு வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கான். இன்னொருத்தன் கை தூக்கிட்டு அரண்டு போய் நின்ன ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் கிட்ட நின்று அவங்கள கண்காணிச்சிட்டு இருந்திருக்கான். மற்றவங்களெல்லாம் கடையில் இருந்த தங்கம் வைர நகைகளை ஒன்று விடாம அள்ளி எல்லாத்தையும் பைக்குள்ள நிரப்பிட்டு இருந்திருக்காங்க. கடை ஊழியர் ஒருத்தர் செல்போனை எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அதை பார்த்த கொள்ளையர்கள் அவரை துப்பாக்கியாலேயே அடிச்சு செல்போனை பறிச்சுட்டு முட்டி போட வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் ஊழியர்களையும் வாடிக்கையாளர்களையும் கையை தூக்கி நிக்க வச்ச கொள்ளையர்கள் திடீர்னு கையை தூக்கிட்டே முட்டி போட்டு உட்காருங்கன்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. கொள்ளையர்களோட கையில துப்பாக்கி இருந்ததால வேற வழி இல்லாம அவங்க சொல்றத அப்படியே செஞ்சிருக்காங்க. 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள கடையில இருந்த செயின், கம்மல், மோதிரம், வளையல்னு மொத்த நகைகளை 2-3 பெரிய பைக்குள்ள அள்ளி போட்டுட்டு கடையில உள்ளவங்க கிட்ட ஹாப்பி ஹோலின்னு கத்தி சொல்லிட்டு அங்க இருந்த பைக்லயும் கார்லயும் ஆளுக்கு ஒரு திசையில தப்பிச்சு போயிருக்காங்க. தனிஷ்க் நகை கடைக்குள்ள ஏதோ தப்பான விஷயம் நடக்கிறத கவனிச்ச மக்கள் உடனே போலீஸ்க்கு தகவல் சொல்லியிருக்காங்க. கொள்ளையர்கள் கடையில கொள்ளையடிச்சிட்டு தப்பிச்சு போனப்பதான் போலீஸும் கரெக்டா கடைக்கு வந்திருக்காங்க. கொள்ளையர்கள் தப்பிச்சு போனதை பார்த்த போலீஸ்காரங்க அவங்க பின்னாடியே விரட்டிட்டு போயிருக்காங்க. போலீஸ்காரங்க துப்பாக்கியை எடுத்து சுட பதிலுக்கு கொள்ளையர்களும் தங்களோட துப்பாக்கியால சுடன்னு பரபரப்பாயிருக்கு. அப்போ பைக்கில் போயிட்டு இருந்த கொள்ளை கும்பலை சேர்ந்த 2 பேர் போலீஸ் துப்பாக்கியால சுட்டு பிடிக்கப்பட்டிருக்காங்க. போலீஸ் சுட்டதுல அந்த 2 பேருக்கும் கால் முட்டியில காயம் ஏற்பட்டிருக்கு. அவங்க கிட்ட இருந்த நகை, துப்பாக்கி, பைக்கை பறிமுதல் செஞ்சிருக்கிற போலீஸ் தொடர்ந்து அவங்க கிட்ட விசாரணை நடத்திட்டு இருக்காங்க.